ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜ் பொட்டிக். நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தமிழ்லேயே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே நம்ம இந்த டைலரிங்கில் வந்து நம்ம எப்படி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும், ஒரு நாளைக்கு நம்மளால் எத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்றதுமே பார்க்க போகிறோம். என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் நான் நிறைய உங்களுக்கு உபயோகமான ஒரு சின்ன சின்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். அது ரொம்பவுமே உங்களுடைய லைஃபுக்கு வந்து அது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்கும் அது முக்கியமாக தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஒரு லைனிங் ப்ளவுஸ்க்கு ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக வந்து லைனிங்கையும் மெயின் பீஸையுமே வச்சு ஜாயின் பண்ணிவிடுவோம் இல்லையா. அதை வந்து நம்ம எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா, நார்மல் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறோமோ அது மாதிரி தான் இந்த ப்ளவுஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்படி நம்ம தைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து அதில் ஒரு ஃபாஸ்ட்டுன்றது வரும். அடுத்தது வந்து நமக்கு நீட்டு தையலாக வச்சு தைக்கும்போது இன்னும் சீக்கிரமாகவும் வேலை முடியும். ஒரு ப்ளவுஸ் நமக்கு இந்த இந்த லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் இல்லை 1 மணி நேரம் ஆகுது அப்படின்னாக்கா, இதில் வந்து நமக்கு ஒரு 1/2 அன் ஹவர் தான் ஆகும். இது போல் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா, நீங்களாம் யாரெல்லாம் என்னென்ன மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்றதுமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குற வியூவர்ஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிறேன், அதில் வந்து எனக்கு இதெல்லாம் வந்து எனக்கு கை கொடுத்துருக்கு, இல்லை இதை நான் செஞ்சு பார்த்தேன், இது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்ற மாதிரி இருக்குது அப்படின்றதையுமே உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் வந்து ஒரு நாளைக்கு வந்து 10 ப்ளவுஸும் தைப்பேன், 15 ப்ளவுஸும் தைப்பேன். இல்லை எனக்கு ஒர்க் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதை தாண்டியும் தைக்க முடிஞ்சாலும் தைச்சிடுவேன். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரியாரிட்டி அதிகமாக கொடுக்குறதுன்னு பார்க்க போனால் நான் டைலரிங் தான் வந்து நான் கொடுப்பேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் சொந்த பந்தம் கூட நம்மளை என்னான்னு கூட பார்க்குறது கூட இன்றைக்கி தயாராக இல்லை. ஒரு ஹெல்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அர்ஜென்ட்டுக்கு நமக்கு என்ன ஒரு ஹெல்ப்புன்னு கேட்டால் கூட இருக்குது, நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட இருக்குது. இருந்தாலுமே அவங்க வந்து இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ஏன் வந்து ஒரு வாட்டி நம்ம வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு தான் நம்ம பதம் பார்க்குறோம். அப்பப்பயுமா நம்ம ஒரு சோதியமாக வந்து அமுக்கி வெந்துருச்சான்னு பார்க்குறோம் இல்லையா. அதனால் நம்ம ஒரு வாட்டி ஒருத்தரை பார்த்துட்டோம், அப்போ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத யோசிக்கணும். கண்டிப்பாக வந்து பெண்களுக்கு ஏதாவது ஒரு சுய தொழில் ஒன்று வச்சுருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். அது வந்து ரொம்பவும் நமக்கு வந்து ஃப்யூச்சருக்கும் சரி தான், நமக்குமே சரி தான், ஒரு இண்டிபெண்ட்டாக இருக்கிறதுக்கும் நம்மளுடைய ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்துக்குமே எல்லாத்துக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஃபேமிலியில் வந்து ஒருத்தர் வருமானம் வந்து இந்த காலகட்டத்தில் பத்துமான்னு கேட்டால் கண்டிப்பாக பத்தாது. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா 2 பேர் சம்பாதிக்கணும். அப்போ 2 பேர் சம்பாதிக்கணும் போது வீட்டையும் பார்த்துக்கணும், அப்புறம் நம்ம வந்து ஃபினான்ஷியலாகவும் நம்ம வந்து கொஞ்சம் வீட்டுக்கு சப்போர்ட்ஃபுல்லாகவும் இருக்கணும். அப்போ அது என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம யோசித்து தான் நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் காய் நகர்த்த வேண்டியது இருக்குது. கண்டிப்பாக வந்து டைலரிங் ஃபீல்டில் தேர்ந்தெடுத்தவங்க அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக தான் ஆகிருக்கு. அவங்க வீட்டையும் பார்த்துருக்காங்க, ஃபினான்ஷியல் ப்ராப்ளத்துக்குமே வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி அதிலேருந்து மீண்டு வந்துடுறதுக்கும் நிறைய பேர் இதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க. கண்டிப்பாக வந்து டைலரிங் தொழில் வந்து என்றைக்குமே வந்து நம்மளை கைவிட்டதாக வந்து சரித்திரமே கிடையாது. அது நம்மளை தூக்கி தான் விட்டுருக்கு. அதை உணர்வுபூர்வமாக உணர்றவங்களுக்கு மட்டும்தான் அது ரொம்ப ரொம்ப புரிய ஆரம்பிக்கும். நான் வந்து எவ்வளோ கஷ்டத்தில் வந்து நான் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கும்போதெல்லாம் வந்து எனக்கு தோன்றதுன்னு பார்க்கும்போது ஒரு 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 இப்போதைக்கு ஒரு 1000 ருபீஸ் தேவைப்படுது அப்படின்னாக்கா, எனக்கு வந்து யாரையுமே என் மைண்டுக்கு தோணாது, யாருக்கிட்டையாச்சும் கேட்கலாமா அப்படின்ற மைண்ட் செட்டே எனக்கு வராது. நம்ம இந்த ப்ளவுஸை ஸ்டிச் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா யார் உடனே இப்போதைக்கு தைச்சி கொடுத்த உடனே வந்து வாங்கிக்குவாங்க அப்படின்றது என் மனசுக்கு தெரியும். அவங்களுக்கு கால் பண்ணுவேன், அவங்க வந்து அந்த ப்ளவுஸை வந்து வாங்கிக்கிட்டு எனக்கு அந்த பிரச்சனையை சரி பண்ணிக்குவேன். இப்படி தான் என்னுடைய லைஃப்பை வந்து நான் ஓட்டிகிட்ருக்கிறேன். இந்த மாதிரி காலகட்டத்தில் நம்ம இந்த லைஃப்பை ஓட்டிகிட்டு இருக்கும்போது அவருடைய வருமானமும் இருக்குது. அவங்க வீட்டில் வந்து வேலைக்கு போகலை அப்படிலாம் கிடையாது, அவரும் வேலைக்கு தான் போகிறாரு. ஒரு நாள் கூட லீவ் கிடையாது. அவங்க கம்பெனியில் லீவ் கொடுப்பாங்க பாருங்கள், மந்த்லி ஒரு 2 லீவ் கொடுப்பாங்க, அது கூட அவர் எடுத்துக்க மாட்டார். அவருக்கு வேலை 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 அப்படி தான் இருக்குது. இருந்தாலும் நமக்கு ஃபினான்ஷியலாக கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது தான். ஏன்னா வீடு வந்து லோன் போட்டு தான் கட்டிடணும், அதுவும் கட்டிகிட்டு இருக்கிறோம். அப்புறம் வந்து வீட்டில் வந்து பசங்களை பார்த்துக்கணும், நமக்கும் பர்சனலாக வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அப்படி இருக்கும்போது எல்லாமே லோனில் போயிட்டுருக்கும்போது அவருடைய வாங்குகிற சம்பளம் ஃபுல்லாகவே எங்களுக்கு
லோனுக்கே சரியாக இருக்கும். கையில் நாங்கள் அவருடைய சம்பளத்தை பார்த்து 3 வருஷம் ஆகுது. இது இன்னமும் இது தொடர்ந்து தான் போகுமே தவிர இது மறுபடியும் முடிஞ்சதுக்கப்புறமும் வந்து அது நமக்கு கைக்கு வருமானு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஏன்னா நம்ம நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே வந்து யாருமே வந்து ஃபினான்ஷியல் சப்போர்ட் வந்து நமக்கு யாரும் கொடுக்கறது கிடையாது. நம்மளே தான் அந்த ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுக்கு என்ன பண்ணணுன்றதை யோசித்து பார்த்தா நம்ம செய்கிறோம் இல்லையா? அப்படி நம்ம செய்யும்போது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா லோன் தான் போடுறோம். லோனை போட்டு என்னென்ன ப்ராப்ளம் இருக்கோ அதெல்லாம் சரி பண்ணிவிட்டு அந்த லோனை கட்டிட்டு வரோம். அது 3 வருஷத்துக்கோ இல்லை ஒரு 5 வருஷத்துக்கோ அப்படி கட்டிட்டு வரோம். இப்படி இருக்கும்போது அதுக்கோசம் நம்ம ஓட வேண்டியதாக இருக்குது. குதிரைக்கு கடிவாளம் கட்டி விட்டால் எப்படி ஓடுமோ அதுபோல் நம்ம ஓடிக்கிட்டு தான் இருக்கோம். இதுக்கு நடுவில் பசங்களை பார்க்குறோம், இதுக்கு நடுவில் நம்ம சாப்பாட்டுக்கு பார்க்குறோம், அப்புறம் எதனா ஒரு ஃபங்க்ஷன் வருது, நல்லது கெட்டது வருதுன்னா அதையும் பார்க்குறோம். இது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். இது வந்து நான் வந்து புதுசாக இப்போ ஒன்றும் நான் உங்ககிட்ட சொல்லல. இதை நான் சொல்லும்போதே நிறைய பேர் யோசிப்பாங்க, இவங்க என்னமோ புதுசாக ஏதோ சொல்ல வர மாதிரி சொல்கிறாங்களே அப்படின்னு. அப்படி கிடையாது. அதை வந்து ஃபீல் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட்டுக்கு இல்லை வந்து யாராச்சும் ஒரு இப்போ என் சைட்லேயும் சரி தான், அவர் சைட்லேயும் சரி தான், அப்பா அம்மான்றது இல்லை. அவங்க சைடில் வந்து அவங்க அம்மா இறந்துட்டாங்க. எங்கள் சைடில் வந்து எனக்கு எங்கள் அப்பா அம்மா வந்து சின்ன வயசில் இறந்துட்டாங்க. ஒரு மன கஷ்டம் அப்படின்னா கூட சொல்லி அழுவது கூட ஒருத்தர் கூட கிடையாது. அப்போது நான் என்ன பண்ணுறேன், மன அழுத்தம் அதிகமாகுது. மன அழுத்தம் அதிகமாக ஆச்சு அப்படின்னாக்கா நமக்கு டிப்ரெஷன் அதிகமாகி நம்ம ஒரு மாதிரி டென்ஷனாக ஆயிடுறோம். அந்த டென்ஷனை வீட்டில் இருக்கிறவங்ககிட்ட காட்டுறோம். அப்புறம் யாராவது ஒரு கஸ்டமர் வந்து நோண்டி கேள்வி கேட்குறாங்கன்னா அவங்கக்கிட்டையும் காட்டுறோம். இப்படி தான் போயிட்டுருக்கு. அப்போது இதுக்கெல்லாம் நம்ம என்ன தீர்வு இப்படின்னு ஓடிட்டுருக்கும்போதும் நம்மளால் அதுக்கும் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியல. ஓடிக்கிட்டே இருப்போம். என்றைக்காவது ஒரு நாள் அதுக்கு நமக்கு ரிசல்ட்டு கிடைக்கும். ஓடிக்கிட்டே இருப்போம். எது வரைக்கும் ஓடுறோமோ ஓடிக்கிட்டே இருப்போம். நம்ம கையில் தெம்பு இருக்கிற வரைக்கும் ஓடுவோம். ஆனால் இந்த தொழில் இருக்கிற வரைக்கும் நமக்கு சப்போர்ட்டுக்கு நம்ம தாய்க்கு தாயா, அப்பனுக்கு அப்பனா எல்லா மாரியும் வந்து நமக்கு இந்த மிஷின் வந்து நமக்கு தோள் கொடுக்குது. என்னுடைய கஷ்டத்தில் நான் சொல்லி அவங்கக்கிட்ட அழுதுருக்கிறேன். என்னுடைய சந்தோஷத்தை சொல்லி அழுதுருக்கிறேன். அது என்னுடைய நண்பன், என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா எல்லாமே என்னுடைய மிஷின் மட்டும்தான். ஏன்னா இந்த வீட்டில் நான் உட்காந்து வீட்டில் தான் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீட்டில் ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த வீட்டில் நான் அதிகமாக இருந்த இடம் அப்படின்னு கேட்டேனாக்கா கண்டிப்பாக வந்து தையல் மிஷின் தான். அந்த ரூம் மட்டும்தான். அங்கே மட்டுமே தான் நான் அதிகமாக இருப்பேன். அது ஃபோனு இது இல்லை அப்படின்னா என்னால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த தொழிலில் வந்து கண்டிப்பாக வந்து இருக்கவே முடியாது. அதே போல் நம்மளால் வந்து ஃபாஸ்ட்டாக ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் ஸ்டெப் நீங்கள் வந்து எடுத்துருக்குறீங்க அப்படின்ற மாதிரி யோசனை இருக்குது அப்படின்னாக்கா ஒரே ஒரு விஷயந்தான். நான் வந்து டைமிங் மேனேஜ்மெண்ட் மட்டும்தான் நான் வந்து பார்த்துப்பேன். நம்ம வந்து இப்போ ஒரு நாளைக்கு இத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும். அது வந்து இன்றைக்கி யாராருக்கெல்லாம் கொடுக்கணும், இல்லை நாளைக்கு யாராருக்கு கொடுக்கணும், அப்போ நமக்கு டைம் கிடைக்கும்போதே அதெல்லாம் ஸ்டிச் பண்ணி வைக்கணும் அப்படின்றத பார்ப்பேன். டைமிங் வந்து ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். ஒரு நாளைக்கு இத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும்னு கணக்கு பண்ணிட்டேன் அப்படின்னா அதை நான் அதிகாலையில் எழுந்திரிச்சின்னு தைப்பேன், இல்லை நைட்டெல்லாம் உட்காந்து தைப்பேன். இல்லைனா வந்து கிடைக்கிற டைமையும் வந்து வீணாக்க மாட்டேன். நான் ஃபோனும் பார்ப்பேன், ஆனால் ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணுவேன். நம்மான்னு ப்ளூடூத்தை காதில் போட்டுக்கிட்டு எனக்கு என்ன மாதிரி வீடியோ பார்க்கணும், இல்லை மூவி பார்க்கணும், இல்லை வந்து சாங் வச்சு விடணும் அப்படின்னாலும் அது மாட்டுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். அது மாட்டு காதில் கேட்டுக்கிட்டே இருப்பேன். நான் மாட்டுன்னு என் வேலையை பார்த்துக்கிட்டே இருப்பேன். இப்படி தான் எனக்கு போய்கிட்டே இருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து வீட்டில் வந்து அங்கே உட்காந்து தைக்கிற இடத்துல டிவி கிடையாது, எந்த ஒரு பொழுதுபோக்கும் கிடையாது. நான் மட்டும் தான் உட்காந்து தைச்சிட்டு இருப்பேன். அதனால் வந்து ஏதாவது ஒன்று ஓடிக்கிட்டே இருந்தேன் அப்படின்னா நம்ம மண் ஸ்டிச் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். அப்படின்றதுனால இது மாதிரி தான் நான் வந்து என்னுடைய ரொட்டீனை வந்து நான் வந்து போயிட்டு இருக்கு. இதில் வந்து நான் சொன்ன விஷயத்தில் வந்து ஒரு லோன் வாங்குகிறோம் அப்படின்னா அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து அந்த ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் எதுவுமே இல்லாமல் கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணி நம்ம கட்டிக்கிட்டு வர்றோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து அதை முடிச்சுட்டு அடுத்த லோன் வாங்கி இந்த ப்ராப்ளத்தை சரி பண்ண முடியும் அப்படின்னு நமக்கே வந்து ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். நம்ம இந்த பிரச்சனையிலேருந்து சரி பண்ணணும் அப்படின்னாக்கா இந்த விஷயத்த நம்ம செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும் அப்படின்னு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். அதை நம்ம யோசித்து செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து இந்த டைலரிங் ஃபீல்டில் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். நான் வந்து ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஒரு ப்ளவுஸ்க்கு வந்து இதுக்கு வந்து நான் ஒரு 1/2 hour அப்படின்ற மாதிரி எடுத்துப்பேன். ஒரு லைனிங் ப்ளவுஸ்க்கு, ஒரு சாதா ப்ளவுஸ்க்கு ஒரு 20 நிமிஷத்தில் என்னால் தைக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுக்கிட்டு நான் வந்து அந்த டைமிங்கை பார்த்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ண முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்டிச் பண்ணுவேன். இப்படி பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு வந்து அடுத்தடுத்த ப்ளவுஸில் இன்னும் நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நமக்கு தோண ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும்போது சீக்கிரமாகவே வந்து அடுத்தடுத்து
ப்ளவுஸ் நிறைய ஸ்டிச் பண்ணால் கண்டிப்பாக முடியும். ஆனால் இதுக்கெல்லாம் நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம் அப்படின்னாக்கா ப்ளவுஸ் வந்து நிறைய வந்து ப்ளவுஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்றைக்கி எத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு இருக்கோ அதை வந்து நீங்கள் முன்னாடியே வந்து கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் அப்படியே உட்காந்து தைக்கும்போது தைச்சிக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் அதிகமாக வரும். அது உங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு இத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்றதுமே உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நம்மளால் இன்றைக்கி ஒரு நாளைக்கு இத்தனை ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண முடியும், அது ஒரு நாளைக்கு இவ்வளோ வருமானம் நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுமே உங்களுக்கு புரிய செய்யும். இது போல் நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களாலையுமே வந்து இந்த டைலரிங் ஃபீல்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். நம்மளை தேடி கஸ்டமர் நம்ம வீட்டுக்கு வர்றதோ இல்லை நம்மளை தேடி வராமல் வேற ஒருத்தவங்கிட்ட போகிறதோ அது நம்ம கையில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபினிஷிங் நல்லா இருக்கணும், அவங்க கேட்குற ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கணும், இதெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக வந்து இந்த இந்த ஃபீல்டில் வந்து உங்களாலேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும் அப்படின்னு நீங்களும் தன்னம்பிக்கையோடு இருங்க. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்களுக்குமே ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னாலுமே எனக்கு நீங்கள் வந்து கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள். மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய நம்பர் தரேன், நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னாலுமே ஒரு 2 டேஸ்லேயே உங்களுக்கு வந்து நான் அதை ஸ்டிச் பண்ணி கொரியரில் போட்டு விட்டுடுவேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா எனக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டாண்ட யாருன்னா தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணி இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.